வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ராகு கேது பயிற்சி. கும்பராசிக்காரங்களுக்கு ராகு கேது பயிற்சி இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது? சாதகமா இருக்க போதா? பாதகமா இருக்க போதா? அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே இருந்துகிட்டு இருக்கும். காரணம் ராகு கேதுனாலே மினிமம் 1½ வருஷம் அவங்க அவங்களோட பயிற்சிகள் நடத்துவாங்க. இதுவரைக்கும் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு ராசிக்கு 2ல் ராகுவும், ராசிக்கு 8ல் கேதுவும் இருந்து சுப மற்றும் அசுப பலன்களை வழங்கிட்டு இருந்தாங்க. இப்போ ராசியில் உங்களுக்கு ராசிநாதன்லேயே ராகு பகவானும், ராசிக்கு 7 கலஸ்தரகாரம் அதில் கேது பகவான். அப்போ திருமண வாழ்க்கையிலேருந்து உட்காடுறாரு. அப்போ இது இந்த ராசிநாதனில் உட்கார்ற ராகு பகவானும் திருமண வாழ்க்கையில் உட்கார்ற கேது பகவானும் எங்களுக்கு பலன்களை ஏதாவது மாற்றி கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் இருந்துகிட்டு இருக்கும். அதில் அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம், அந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களுக்குமே ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். காரணம் பொதுவாக ராகு கேது சில பலன்கள் மாற்றுவாங்க அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் எல்லாத்துக்கும் இருந்துகிட்டு இருக்கோம். இவங்க கெட்டவர்களாக இருந்தால் கூட அவங்க நின்ற பலன்கள் சுபர்களாக மட்டும் இருந்துச்சு, நல்ல ஒரு ஸ்தான பலன்கள் எடுத்திருந்தாங்கன்னா நமக்கு ஒரு ஏக பலன் வாழ்க்கையை ஏற்படுத்துவாங்க. ஷார்ட்டாக ஃபாஸ்ட்டாக சிம்பிளாக ஒரு வருஷம் 1½ வருஷத்தில் முன்னேற்றம் கண்டவங்களாம் நம்ம பார்த்துருப்போம். அவங்களுக்குலாம் இந்த ராகு கேது வெயிட்டாகவே இருந்திருப்பாங்க. பட் இதில் என்னென்னா பரமபத விளையாட்டும் இவங்க காட்டுவாங்க. ஏற்றுற மாதிரி ஏற்றும், கீத்தில் இறக்குற மாதிரி இறக்கும், இந்த மாதிரி வித்தியாசங்கள் இருக்கும். பட் இந்த ராகு கேது பயிற்சி இந்த கும்பராசிக்காரங்களுக்கு பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு ஒரு சில கூற்று தெரிய வரும். பட் இதில் பாயிண்ட்ஸாக நான் பிரித்து வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா இது பல தரப்பட்ட மக்களுக்கு இந்த வீடியோ வர்ற ஒரு காரணத்தினால ஏகப்பட்ட விஷயங்களை சேர்த்து உங்களுக்கு நான் ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் அதை பேசி முடிக்கும்போது உங்களுக்கே தெரியும். லாஸ்ட்டில் நம்ம அவங்கவுங்க தசாக்கள் பொறுத்து எப்படி இருக்க போகுது அப்படின்றது கொஞ்சம் ஷார்ட்டாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிடுறேன். சரிங்களா? அப்போ ராகு, ராசிக்கிலே ராகு உட்கார்றாரு ராசிதானத்திலே அப்படின்னாலே மோஸ்ட்லி கோபத்தை மோஸ்ட்லி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்க. இது வரைக்கும் வாக்கில் ராகு, வாக்கில் ராகு பேச்சில் மிஸ்டேக்ஸு நம்ம எதிர்பார்த்த மாதிரி அமையலை, நீங்கள் பேசுனது முரண்பாடாக இருந்துச்சு அப்படின்ற ஒரு கூற்று உங்களுக்கு இருந்துகிட்டு இருந்திருக்கலாம். பட் இப்போ உங்களுக்கு ராசியிலே உட்கார்றாரு அப்படின்னாலே உங்களுக்கு எப்படின்னா அவசரம், கோபம், இந்த மாதிரி விஷயத்தை மோஸ்ட்லி ஏற்படுத்துகிறார். அப்போ நீங்கள் எப்பயுமே பொறுமையாக செயல்படணும். எந்த ஒரு விஷயம் வந்தாலும் ரொம்ப அதை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. உங்கள் வீட்டாளுங்கக்கிட்ட நீங்கள் கோவப்படுறது ஓகே, பட் வெளியாளுங்கக்கிட்ட அதீதமாக நீங்கள் கோபம் சார்ந்த விஷயங்களில் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குழப்பத்தை உண்டு பண்ணிடுவாங்க. உங்களோட காரிய தடைகளை கெடுத்து விட்ருவாங்க அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. அப்போ இவர் கெட்டவரா அப்படின்னு கேட்டால் கெட்ட விஷயங்களை செயலாற்றும் போது நமக்கு இது கெட்டதாகவே இருக்கும் அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுபோல் நமக்கு புதிய வேலை முயற்சி, புதிதாக வேலை முயற்சி, எப்படின்னா இதுக்கப்புறம் ஒரு இடத்துல நம்மளை ஸ்டெடியாக ஒரு இடத்துல வேலை செய்ய விடாத அளவுக்கு ஒரு இதுங்களை ஏற்படுத்துவார். பட் இருந்தாலும் நல்ல வேலை கிடைச்சிச்சின்னா, நல்ல ஒரு வாய்ப்பு வந்துச்சுன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. அதை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. மற்றபடி வேலை மாற்றம் இருக்கும் அப்படின்றத நினைவிலே வச்சுக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி புதிய செயல் எண்ணம் வெற்றி. இப்போ புதுசாக ஒரு முயற்சிகள் பண்ணலாம். இது வரைக்கும் எதுவுமே யோசிக்க முடியல, எதுவுமே செய்யலை, எல்லாம் காரிய தடைகளாக இருந்துச்சு கடந்த 1½ வருஷம். இதுக்கப்புறம் இந்த ராகு கேதுல புதுசாக யோசிக்கிறதுக்குரிய விஷயங்கள் கரெக்டாக நீங்கள் யோசிச்சிங்கன்னா அது உங்களுக்கு கரெக்டாக சக்ஸஸ் ஆகிறதுக்குரிய விஷயத்தை இவங்க ஏற்படுத்தாங்க. அப்போ புதிய செயல் எண்ணம் எல்லாம் உங்களுக்கு வெற்றி இருக்கும். அது எந்த வயதில் நீங்கள் இருந்தாலும், நாட் ஒன்லி பர்டிகுலர் ஏஜ், இதில் நீங்கள் எந்த ஏஜில் இருந்தாலும் உங்களுக்கு வெற்றிகள் இருக்குது அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. அதுபோல் கணவன் மனைவி உறவு இந்த ராகு கேதுக்கு கொஞ்சம் அல்வா சாப்பிட்ற மாதிரி தான். எப்படின்னா சண்டை சச்சரவு, மனசாவங்கள், பிரிவு இதை மோஸ்ட்லி கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அதனால் நீங்கள் அடுத்த ஒரு 1½ வருஷத்துக்கு எந்த சண்டை எந்த சச்சரவு வந்தாலும் மைண்டில் ஏற்றிக்கோங்க. ராகு கேதுவால் தான் நமக்கு இந்த மாதிரி நெகட்டிவாக போதோ, தவறுதலான எண்ணங்கள் விளைவிக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு கூற்று மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் கும்பராசியாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் பார்ட்னரை நீங்கள் அனுசரித்து சொல்கிறது நல்லது. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அதுவும் காதலுக்கும் பொருந்தும், ரிலேஷன்ஷிப் பொருந்தும், நட்புக்கும் பொருந்தும் அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுபோல் உடல் ஆரோக்கியத்தில் கவனம். ஜென்ம ராகு அப்படின்னாலே ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் முரண்பாடுகள் காட்டுவார். அதனால் சாப்பாடு விஷயத்தில் கவனம். இஷ்டத்துக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு விஷயத்தில் அதீதம் இம்பார்ட்டன்ட் கொடுக்காதீங்க. உணவே உங்களுக்கு விஷமாக கூட இருந்துடும், உணவே மருந்தாகவும் இருக்குது. அதனால் இதில் 2ல் எது அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி ஹெல்த்தை டேக் கேர் பண்ணிக்கோங்க. மற்றபடி தொழில், தொழிலில் முயற்சிக்கு ஏற்ப வெற்றி. இப்போ நீங்கள் வேலை செஞ்சாலும் சரி, வியாபாரம் பண்ணாலும் சரி, நீங்கள் செய்கிற வேலை உங்களோட உழைப்புக்கு ஏற்றால் போகிற உங்களுக்கு வெற்றிகள். வெற்றிகள்னாலே நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? நல்ல ஒரு சேலரி கிடைக்கணும், நல்ல ஒரு வருமானம் இருக்கணும், ரெகுலரான வருமானம் இருக்கணும், ஓவர் டைம் இருந்துக்கிட்டே இருக்கணும், மாதத்தில் ஒரு 4 நாள் லீவு நாள் இருக்கணும் அப்படின்ற ஒரு கூற்று இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி வேலைக்கு ஏற்றால் போகிற உங்களுக்கு இன்கம் பேஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுபோல்
வாகன பயணங்களில் கவனம். ஏன் அப்படின்னா இந்த ராகு கேது 1 7 எடுக்கிறாங்க அப்படின்னாலே ஸோ கவனம். ஸோ எப்படின்னா மனதை வந்து ஒருநிலைப்படுத்திக்கணும், மனதை டைவர்ட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. வண்டி வாகனங்கள் ஓட்டிகிட்டு இருக்கும்போது சிந்தனைகள் வேறு எங்கேயும் இருக்கக்கூடாது. மொபைல் யூஸ் பண்ணுறது, ஸோ ரோட்டை கவனிக்காமல் இருக்குது, அந்த மாதிரிலாம் இருந்துக்கோங்க. அதே மாதிரி வாகனங்கள் பழுது பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ வாகனங்களை வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சும்மா எடுத்தவங்கொத்தன்னு வண்டியை எண்ணெயை ஊற்றினா பெட்ரோலை போட்டால் வண்டி போகுது அந்த கான்செப்ட் மட்டும் இருக்காது. வாகனத்தை டபுள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ வாகன விபத்துக்கள்லாம் ஏற்படாத அளவுக்கு இருந்துக்கிறது நல்லது, சரிங்களா? ஸோ மற்றபடி வந்து நண்பர்கள் இடத்தில் கவனம். ஸோ உங்களுக்கு நண்பர்கள் இருக்கிறாங்க சுற்றி, ஸோ நல்ல நண்பர்கள் கெட்ட நண்பர்கள் அது ரெண்டாவது. சுச்சுவேஷனுக்கு தகுந்தாற்போல் உங்கள் நண்பர்களை வந்து கவனமாக நீங்களும் பயன்படுத்திக்கோங்க, நீங்களும் கவனமாக இருந்துக்கோங்க, சரிங்களா? இதில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வராத அளவுக்கு கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது. மற்றபடி வந்து கோர்ட்டு கேஸு வழக்குகள்லாம் வந்து எங்களுக்கு பிரச்சனைகள் தீருமா, ஆல்ரெடி கோர்ட்டு கேஸ் போயிட்டு கடந்த ஒரு 1.5 வருஷம் இழுக்குது, இந்த வருஷம் ஓகேவா அப்படின்ற ஒரு கேள்விக்கு வந்து இந்த வருஷம் உங்களுக்கு ஓகேவா ஆகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அதிலிருந்து ரிலீவர் உங்களுக்கு சாதகமான ரிசல்ட் வர்றதுக்குரிய அம்சங்கள் இருக்குது. ஸோ தொடர்ந்து அதுக்குரிய வேலைகள்லாம் பண்ணுங்கள். உங்கள் தரப்பில் நியாயம் இருக்கும் பட்சத்தில் சாதகமாகவே வரும் அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ அதுபோல் வந்து படிப்பு. ஸோ படிப்பில் வந்து கவனம். ராகு ஜென்ம ராகுவாக வர்றாரு, இன்னும் இதர கிரகங்கள் அப்படிங்கும்போது வந்து படிப்பில் கவனம் இருக்கணும், சரிங்களா? படிப்பு வந்து கான்சன்ட்ரேஷன் ஓடக்கூடாது. ஓடிடுச்சுன்னா ஸோ அதில் வந்து ஸ்கோர் பண்ணுறது கடினமாகிடும். ஸோ அதனால் வந்து உங்கள் ஜனன ஜாதகங்கள் வந்து குரு ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு, குரு மறையிலன்னா அவங்களாம் நல்லாவே படிப்பாங்க. அவங்களுக்கு எங்கிட்ட தூக்கி போட்டாலும் படிப்பு வந்துக்கிட்டே இருக்கும். பட் வந்து கொஞ்சம் படிப்பு கெட்டுப்போன ஜாதகக்காரங்களுக்கு வந்து இந்த ராகுகேது பயிற்சியும் கொஞ்சம் சுமார் ரகம் தான். அதனால் வந்து படிப்பில் ஃபோக்கஸ் இருக்கணும். ஸோ அந்த பசங்கள்லாம் இல்லை ரீகன்டினியூ பண்ணுறவங்க எல்லாருமே ஹையர் ஸ்டடி படிக்கிறவங்களா இருந்தாலும். ஸோ அது போக வந்து புதிய தொழில் தொடங்குவது, இடமாற்றம், பதவி உயர்வு. இப்போ புதிய தொழில் தொடங்கலான்னு இருக்கிறீங்க, தொழில் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறேன் ஆஃப்டர் ராகுகேது பயிற்சிக்கிறேன் அப்படின்ற ஒரு கூற்று இருக்கிறவங்களுக்கு தாராளமாக நீங்கள் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி வந்து ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்க வேலையில் விருப்பம் இல்லை, இடம் மாற்றலான்னு இருக்கிறேன், அதுக்கு வாய்ப்பு இருக்கேன், அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு சாதகமாக வந்துச்சுன்னா அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு ட்ராவல் பண்ணிடுங்க, மாறிக்கிட்டே இருக்காதிங்க. ஏன்னா ராகு வந்து உங்களுக்கு வந்து கான்செப்ட் எப்படின்னா ஒரு இடத்துல உட்கார விட மாட்டார், ஒரே இடத்துல நிலையாக இது பண்ண விட மாட்டார். ஒன்றை விட ஒன்று பெஸ்ட்டாக தோன்றிக்கிட்டே இருக்கும். அந்த பெஸ்ட்டுன்னு நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் வந்து பெஸ்ட்டை தேடிக்கிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி அடுத்த ஒரு 1.5 வருஷத்துக்கு தேட விட்டுருவாரு. அதுக்கப்புறம் எங்கேயுமே நிலையாக நான் உட்காரல, வேலை செய்யலை, மறுபடியும் நம்ம வந்து ஜோசியம் பார்த்துட்டே இருக்கணும், நான் ஒரு இடத்துல உருப்படியாக வேலை செய்ய மாட்டேங்கிறேன், ஏன்ட்டு அது காரணம் இந்த ராகுவாகவே வந்துடும். ஸோ அதனால் கவனம் தேவை, சரிங்களா? அப்போ இதுக்கப்புறம் வந்து இந்த கேது பகவான், ஸோ கேது ராசிக்கு 7ல் வர்றாரு அப்படின்னாலே திருமண வாழ்க்கையில் வந்து உட்கார்றாரு. ஸோ திருமண வாழ்க்கையில் வந்து உட்கார்றாரு அப்படின்னாலே இது கணவன் மனைவி காதல், ஸோ விட்டு கொடுத்து போகிறது, உடல் ஆரோக்கியத்தில் கவனம். ஸோ அதனால் வந்து நீங்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் கவனமாக இருக்கணும். திருமணமானவர்கள், திருமணம் ஆக போகிறவர்கள், இல்லை திருமணத்துக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க, இந்த 3 பேருக்குமே வந்து கலசர சார்ந்தில் கேது இருக்கிறாருனாலே வந்து நீங்கள் டஃப்பாக தான் இருப்பீங்க. ஸோ அதனால் உங்கள் பார்ட்னரை நீங்கள் அனுசரித்து சென்றுக்கிறது நல்லது. அது மனைவியாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, காதலன் காதலி நண்பர்கள் எல்லாத்துலேயும் அனுசரித்து செல்வது நல்லது. அவங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கிட சொல்லுங்கள், நீங்களும் அவங்களோட டேக் கேர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் பயணிக்கணும். கொஞ்சம் நீங்கள் அடுத்த ஒரு 1.5 வருஷத்துக்கு வந்து திருமண வாழ்க்கையில் கவனம் தேவை. ஸோ அது வந்து மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஒரு 1.5 வருஷம் சென்று இந்த தொல்லை இருக்காதுன்றதை நினைவில் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ அதுபோல் வந்து அலைச்சல். ஸோ இது வரைக்கும் ராசிக்கு 8ல் கேது இருந்தார், இது வரைக்கும் ஒரே அலைச்சலாக இருக்குது, எங்கே போனாலுமே வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்ற ஒரு நிலைமை இதுக்கப்புறம் குறையும். ஏன்னா இப்போ 7ல் உங்களுக்கு வந்து கேது வந்திருக்கிறதுனால அலைச்சல் குறையும். அலைச்சல்னால் ரொம்ப ஹெவியாக இருக்காது, சரிங்களா? அதை தவிர்த்து வந்து உங்களுக்கு வந்து வெளியூர் வெளிநாட்டு வாய்ப்புகள். ஸோ வெளியூருக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், வெளிநாட்டுக்கும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், வாய்ப்பு வருமா? ஸோ ஒரு சிலர்லாம் போயிட்டாங்க, எனக்கு பின்னாடி வந்தவங்களாம் போயிட்டாங்க, பட் எனக்கு வந்து இன்னும் வாய்ப்பு வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு சிலருக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இல்லை வெளி மாநிலம் வீட்டை விட்டு வெளியே போய் தூரமாக போய் வேலை செய்யணும், கொஞ்ச நாள் அங்கே தனிமையாக இருக்கணும் அப்படின்ற கூற்றுள்ளவங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ அதுபோல் வந்து திருமணம் தடை தடங்கள். ஸோ இங்கே என்ன அப்படின்னா அந்த ராகு கேது அடுத்த ஒரு 1.5 வருஷத்துக்கு திருமண காரியங்களை தடை தடங்கள் பண்ணத்தான் செய்வாங்க. ஸோ அதனால் வந்து நல்ல நாள் நேரம் பார்த்து கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆகாத நாளை செலக்ட் பண்ணிவிட்டு நாங்கள் இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு திருமணம் பண்ணுவோம், இப்படி தான் இது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிக்கு எதையும் இதாக இருந்துக்கிறாதீங்க. உங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்ககிட்ட ஐடியாஸ் கேட்டு இந்த திருமண காரியங்கள்லாம் எப்படி அப்படின்றத பார்த்து கரெக்டாக ஆலோசனை பெற்று நீங்கள் உங்களோட திருமண வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு கடந்து செல்வது நல்லது. இல்லாட்டினா இது வந்து சில பல காரிய தடைகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அது இந்த ராகு கேதுக்கு மட்டும்தான். யோசித்து முடிவு எடுத்துக்கோங்க திருமணம் காரியங்கள்லாம், சரிங்களா? ஸோ அதுபோல் வந்து ஊதிய உயர்வு. இப்போ வேலை செய்கிற இடத்துல வந்து ப்ரொமோஷனுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒரு சிலர்லாம் நாங்கள் ப்ரொமோஷனுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு ப்ரொமோஷன்லாம் கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு இருக்குது. ஸோ அதுக்குரிய எஃபர்ட் வந்து நீங்கள் போட்டுகிட்டே இருங்க. அதுக்குரிய அந்த கம்பெனி என்ன எதிர்பார்க்குது, கவர்மெண்ட் என்ன எதிர்பார்க்குதோ அதுக்குரிய விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிடுங்க. ஸோ அப்போ அதுக்கு உங்களுக்கு
உயர்வு, ஸோ பணம், சேலரி, இன்க்ரிமெண்ட் இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அது போக வந்து மனதை வந்து ஒருநிலைப்படுத்திக்கோங்க. ஸோ மனதை எப்படின்னா மனதை வந்து உங்களுக்கு வந்து டைவர்ட் ஆகிட்டே இருக்கும். காரணம் வந்து கேது 7ல் இருந்தால் கூட கேதுவோட பார்வை வந்து ராசிநாதனை பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்போ ராசியை வந்து கேது பார்க்குறாருனாலே வந்து சஞ்சலங்கள், சஞ்சலங்கள், மனது ஒருநிலையாக இருக்காது, ஒரு குழப்படியாக இருந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும். அதனால் வந்து ஸோ தேவையில்லாத சிந்திக்காதீங்க, தேவையில்லாத யோசிக்காதீங்க. இன்றைக்கி வேலை செஞ்சால் இன்றைக்கி வந்து உயிரோடு இருக்கிறோமா, இன்றைக்கி நமக்கு சாப்பாடு கிடைச்சிச்சா, இன்றைக்கி நல்ல ஒரு தூக்கம் கிடைச்சிச்சா, இன்றைக்கி நம்ம வந்து ஒரு யோகாதிபதி தான் அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அதே வந்து வேலை இடம் மாற்றம். ஸோ ஒரு சிலருக்கு வந்து இடம் மாற்றம் நான் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு கூற்று, நல்லா ஒரு 10 வருஷம் 5 வருஷம் 7 வருஷம் வேலை செஞ்சுருப்பீங்க ஒரு கம்பெனியில். பட் இப்போ வந்து ராசிக்கு 7ல் கேது வரும்போது வந்து கொஞ்சம் டஃப்பாக ஆக்குவார். அதுக்கப்புறம் மாற்றலாம் பண்ணணும்னு நினச்சா கூட டபுள் செக் பண்ணிக்கோங்க. நல்ல வேலை கிடைச்சா, நல்ல சேலரி கிடைச்சா அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அவசரப்பட்டு வேலையை விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வேலை கிடைச்சிருன்ற கான்ஃபிடென்ட்டுக்குள்ளே வந்துடாதீங்க. ஏன் அப்படின்னா ஒரு கேட்டகிரி இப்போ இந்த 45க்கு மேலே 45 இருக்கிறவங்களுக்குலாம் வந்து சின்னாங்க வேலை கிடைச்சிடாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து உங்கள் அனுபவம், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை வச்சுக்கிட்டு ஸோ கவனமாக நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதை தவிர்த்து வந்து அனுபவ ரீதியாக வியாபாரத்தில் வெற்றி. ஸோ அனுபவம், ஸோ ஆல்ரெடி வந்து எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸாக இருப்பீங்க. சில பல காரணங்களால் கடந்த வருடங்களில் வந்து லாஸ் ஆகிருப்பீங்க. ஸோ ஒரு தொழிலில் முன்னேற்றம் இல்லாமல் இருந்திருக்கும், வியாபாரத்தில் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டெவலப்மெண்ட் இல்லாமல் இருந்திருக்கும். பட் இந்த வட்டம் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் அனுபவத்துக்கு ஏற்ப வியாபாரத்தில் ஒரு வெற்றிகள் கிட்டும் அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இந்த வட்டம் டெக்னிக்கெல்லாம் மாற்றிக்கோங்க. ஸோ வியாபாரத்தில் டெக்னிக்கை மாற்றுங்க. ஸோ வேர்ல்டு அட்வான்ஸாக வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதில் மார்க்கெட்டுக்கு தகுந்தாற்போல் உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் வெற்றிகள் அடைவீங்க அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. சரிங்களா? மற்றபடி நண்பர்கள், பகைவர்கள், புரிதல். ஸோ இங்கே தான் இந்த ராகு கேது வந்துட்டாலே வந்து ராசிலையும் ராசிக்கு 7ல் ராகு கேது வந்துட்டாலே வந்து நம்மளை சுற்றி உள்ளவங்க யார், நல்லவர்களா, கெட்டவர்களா, நண்பர்களா, பகைவர்களா, இல்லை நமக்கு வந்து இழுத்து விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களா அப்படின்ற புரிதல் உங்களுக்கு வரும் அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இதுக்கப்புறம் நீங்கள் கண்டுபிடிச்சிடுங்க யார் யார் நல்லவங்க, யார் யார் கெட்டவங்க. அதனால் வந்து நல்ல நண்பர்களை தேர்வு செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நல்ல பகைவர்களையும் தேர்ந்தெடுத்துக்கோங்க. அப்போ இங்கே பகைவன் இருந்தாலும் நண்பர்கள் இருந்தாலும் அதுக்கு தகுந்தாற்போல் நம்ம எண்ணம் செயல் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதன்படி நம்ம மேலே ஏறி வந்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. சரிங்களா? அது போக கடன் தான். கடன் பிரச்சனை எனக்கு அதிகமாக இருக்குது, இதெல்லாம் குறையுமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு கடன் பிரச்சனைக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ இது வரைக்கும் 8ல் கேது இருந்தார், அதனால தான் இழுத்து வச்சுருந்துருப்பீங்க. ஸோ இழுத்து அடிச்சிருக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து கெட்ட முடிய மாட்டோம், நம்ம வீம்புக்கிட்டே வந்து இல்லை அந்த கான்செப்ட்லாம் இல்லை. ஒரு சில சூழ்நிலைகள் வந்து நம்மளை அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆக்கிருச்சு. பட் இப்போ வந்து கடன் பிரச்சனைகள்லாம் ரெகுலராக இன்கம் வரும். ஸோ அதுக்குரிய செட்டில்மெண்ட்லாம் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ அதுக்கும் ஒரு வாய்ப்பை இவர் ஏற்படுத்துவார். சரிங்களா? அது போக தனிமை. ஸோ தனிமையில் இருக்கிற கும்பராசிக்காரங்கள், ஸோ அவிட்டம், சதயம், புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தனிமையை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தனிமையில் இருந்தீங்கன்னா மென்டல் டார்ச்சர் வந்துடும். ஸோ டிப்ரெஷன், ப்ரெஷரு, ஸோ நமக்கு வந்து தேவையில்லாத குழப்பங்களை உண்டு பண்ணி விட்டுருவாரு. ஏன் அப்படின்னா ராகு ராகுவையும் பார்க்குற ஒரு காரணத்தினால உங்களுக்கு வந்து மன ரீதியாக வந்து குழப்பத்தை உண்டு பண்ணி விட்டுருவாரு. ஸோ அதனால் வந்து எப்போயும் வந்து உங்களோட செல்ஃபை பிஸியாக வச்சுக்கோங்க. சரிங்களா? நீங்கள் தனியாக இருக்கிறீங்கன்னு பிரச்சனை இல்லை, படம் பாருங்கள், பாட்டு கேளுங்க, கோயில் போயிட்டு வாங்க. ஸோ நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்துக்கோங்க. வீட்டாலும் கூட கம்யூனிகேஷன் பண்ணிகிட்டே இருங்க. இல்லை வேலையில் பிஸியாகவே இருந்துக்கோங்க. ரொம்ப தனிமையாக போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மன ரீதியாக குழப்பத்தை கொண்டு வந்து விட்ருவாரு. ஸோ இப்படி தான் உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி நடக்க போகுது. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல், கவனம் எல்லாத்துலேயும். பட் இது நல்லவரா கெட்டவரான்னு கேட்டால் இதில் முற்றிலும் நீங்கள் கவனம் தேவை. சரிங்களா? இவங்க வந்து உங்களுக்கு பாசிட்டிவான பலன்களும் இருக்கும், நெகட்டிவான பலன்களும் இருக்குது. இதில் வந்து ராகு வந்து உங்களுக்கு சூப்பராகவே வேலை செய்வாரா அப்படின்னு கேட்டால் ராகு ராசியில் இருக்கிறது சூப்பராகவே இருக்கும். பட் கேது 7ல் இருக்கிறது, கலசரக்காரன் இருக்கிறது கொஞ்சம் அசுப்பராகவே செயல்படுவார். அப்போ உங்களுக்கு வந்து 50 பாசிட்டிவ் 50 சென்சிட்டிவாகவே இருக்கும் அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. இருந்தால் ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சுமார் ரகம் தான். சரிங்களா? சரி, ரைட்டு. இப்போ ராகு கேது பயிற்சி சுமார் ரகம். இப்போ நாங்களாம் வந்து பல ஏஜிங்கில் இருக்கோம், எங்களுக்கெல்லாம் எப்படி செட் ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் வந்து அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா ஸோ மினிமம் வந்து 25 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னாலே வந்து உங்கள் ஜனன ஜாதகத்தில் குரு ஸ்ட்ராங்காக இருந்தார் அப்படின்னா படிப்பை பற்றி பிரச்சனை இல்லை, அந்த பசங்களாம் நல்லாவே படிப்பீங்க. பட் குருவும் வலு இழந்து இருக்கிறார் அப்படின்னா ராகு தசை, படிப்பு சுமார் ரகம் தான். ஸோ அதனால் இழுத்து பிடிக்கணும். இல்லை அது படிப்பை வந்து அஸ்பார் நீங்கள் வந்து ஒரு சர்டிஃபிகேட் எடுக்கிறது அளவுக்கு கூட நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ அதுதான். மற்றபடி வந்து ஃபியூச்சர்லேருந்து அது எக்ஸ்பீரியன்ஸாகவே உங்களுக்கு வரும் அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. அப்போ ஹெல்த் டேக் கேர். ராகு தசையை நடத்துகிறாரு அப்படின்னாலே சின்ன பசங்களுக்கு வந்து சும்மா
உடல் ஆரோக்கியத்தை தொந்தரவு, கான்சன்ட்ரேஷன் இருக்காது, ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக மந்தமாக இருக்கும், தேவையில்லாத விஷயத்துக்குலாம் ஹைப்பராக இருப்பாங்க, முக்கியமான விஷயத்துக்கு கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக இருப்பீங்க, அது ஒரு கூற்று இருக்கும். அதே மாதிரி வந்து 25க்குள்ளே திருமண காரியங்கள்லாம் முயற்சிகள் பண்ணாதீங்க. 25க்கு மேலே உள்ளவங்களுக்கு வந்து திருமண காரியங்கள் பண்ணுறது, ஸோ படித்து முடிச்சுட்டு ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும், மேற்படி படிக்கணும் அப்படின்றவங்களாம் ஓகே ரகம். சரிங்களா? 25க்கு மேலே 41ல் நீங்கள் குருமாதத்தில் இருப்பீங்க. குருமாதத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாழ்க்கை தரம், திருமணம் நடக்கிறது, அதெல்லாம் வந்து உங்களுக்கு சாலிடாக நடக்கும். நல்ல ஒரு வேலை கிடைக்கிறது, வெளிநாட்டு பயணங்கள், ஸோ உடல் ஆரோக்கியத்தில் ஒரு முன்னேற்றம், இதெல்லாம் உங்களுக்கு சாலிடாக இருக்கும். நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தை அடுத்து 25லேருந்து 41க்குள்ளே நீங்கள் செட்டப் பண்ணிக்கிடுவீங்க அப்படின்றத உங்களுக்கு தெளிவுபடுத்திக்கிறேன். 41லேருந்து 60களில் நான் இருக்கிறேன் அப்படின்ற இந்த அவிட்ட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு தான் ஸோ கொஞ்சம் முரண்பாடு இருந்துக்கிட்டே இருக்குதுண்ணே. சனி தசை நடக்குது, ராசியோட அதிபதினு சொல்கிறாங்க, ஆனால் அப்படி ஒன்றும் எங்களுக்கு இல்லை அப்படின்ற ஒரு வருத்தம் ஒரு சிலருக்கே வந்திருக்கும். ஸோ ஆல்ரெடி வந்து ஜோதிட நாலேஜே வந்திருக்கும். அப்போ சனி தசை நடத்தினால் கூட நீங்கள் வந்து பொருளாதார ரீதியாக வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக இருக்கிறீங்க அப்படின்னா காரணம் வந்து சனி தசை நடந்துக்கிட்டு இருக்கும்போது 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இது குழப்பத்தை உண்டு பண்ணும். ஸோ அப்போ நீங்கள் பொறுமையாக இருங்க. 7.5 சனி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த சனி தசை உங்களை வாழ வைக்கும் அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அதே வந்து சனி தசை ஓடுனாலே ஹெல்த்தை டேக் கேர் பண்ணிக்கோங்க. வாகனங்களில் கவனம், ஸோ கொடுத்த வாக்கு அகலக்கால் வைக்கிறது, ஸோ அதிலலாம் எல்லாத்துலேயும் கவனமாக இருந்துக்கோங்க. சரிங்களா? மற்றபடி வந்து 60க்கு மேலே இருக்கிறேன், 77 வரைக்கும் இருக்குன்னா ஸோ புதன் தசை. ஸோ புதன் தசை உங்களை வாழ வைக்கும். ஸோ நல்ல ஒரு வீடு, வாகனம், நல்ல ஒரு வாழ்க்கை தரம், குடும்பம், குட்டி, பிள்ளைங்களுக்கு செய்முறை, பிள்ளைகளுக்குரிய கடமைகள், இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக செஞ்சுட்டு நீங்கள் மேலே ஏறி வந்துக்கிட்டே இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான அமைப்பு தான். ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பண வரவுகள், பென்ஷன், லோனு எக்ஸட்ரா இதெல்லாம் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க, கரெக்டாக வாழ்ந்துக்கோங்க. 77க்கு மேலே நான் இருக்கிறேன் அப்படின்னா உடம்பை பார்த்துக்கிடணும், ஹெல்த்தை டேக் கேர் பண்ணிக்கிடணும், வார்த்தைகளில் கவனம் தேவை. சரிங்களா? ஸோ மற்றபடி இங்கிட்டு சதயம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அப்போ சதயம்னாலே வந்து ராகு தசையில் பிறந்திருக்கீங்க. அப்போ 18 வருஷம் ராகு தசை. ஸோ அப்போ 18க்குள்ளே 17க்குள்ளே 15க்குள்ளே 16க்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா படிப்பு, உடம்பு, உடல் ஆரோக்கியத்தில் கவனம், ஸோ படிப்பில் கவனம். ஸோ இதுதான் ஃபோக்கஸ். அந்த பசங்க வந்து கெட்ட வழியில் போகாத அளவுக்கு அசிய பேரண்ட் ஆகினீங்களா இவங்கள கரெக்டாக வழி நடத்திக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பசங்களுக்கு 18 தாண்டிடுச்சு, 34 இருக்கிறாங்க அப்படின்னாலே வந்து இவங்க ஷார்ப்பாக இருப்பாங்க. கரெக்டாக அவங்கவுங்க வேலை இதிலலாம் கரெக்டாக அச்சீவ் பண்ணி வந்துக்கிட்டே இருப்பாங்க. திருமண காரியங்கள், ஸோ அவங்களுக்கு சாதமாக தொழில் அமைச்சிக்கிறது, அவங்க கரெக்டாக இவங்க வாழ்க்கை தரத்தை ட்ராவல் பண்ணாங்க. ஸோ வீடு, வாகனம், சொத்து சேர்க்கை, ஸோ தொழிலில் ஒரு லாபகரமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். ஸோ 34க்குள்ளே இருக்கிறீங்கன்னா உங்களுக்கும் ஒரு பாசிட்டிவான அமைப்பு தான். ஸோ 34க்கு அப்புறம் 53க்குள்ளே நான் இருக்கிறேன் அப்படின்னா 19 வருஷம் சனி தசை. அப்போ சனி தசை நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த சதய நட்சத்திரக்காரங்களுக்கும் ஒரு நெருடல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா 2 சனி, ஒரு வீட்டில் ஒரு சனி இருந்தால் அவர் யோகமாகவே செயல்படார். 2 சனி அப்படின்னா கும்பராசிக்கு வந்து 7.5 சனி ஓடிக்கிட்டு இருக்கு, சனி தசை ஓடிக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு வந்து கொஞ்சம் நெருடல். அப்போ நீங்களும் பொறுமை காக்கணும். 7.5 சனி முடியணும். 7.5 சனி முடிஞ்சால் தான் இந்த சனி தசை உங்களை வாழ வைக்கும். அதே மாதிரி எண்ணம் செயலறிந்தே உங்களோட முயற்சிக்கு ஏற்றாறு போல வெற்றிகளை ஏற்படுத்துவார். ஸோ அப்போ திருமண காரியத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. லேட்டாக 34க்கு மேலே இருக்கிற ஒரு சிலருக்கு லேட் மேரேஜுக்கு இருக்கிறீங்கன்னா கூட வாய்ப்புகள் இருக்கும். கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. அடுத்த ஒரு 1.5 வருஷத்துக்கு வந்து குடும்ப வாழ்க்கையில், திருமண வாழ்க்கையில், ரிலேஷன்ஷிப்பில் கவனம். ஸோ வார்த்தைகளில் அதிகமாக இதாகிடாதீங்க. மற்றபடி ஹார்ட் ஒர்க்காக இருப்பீங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து சனி கொடுப்பனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. வெளிநாட்டு முயற்சிகளுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாட்டிலேருந்து மறுபடியும் ஊருக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுபோக புதன் வந்து உங்களுக்கு வந்து அடுத்து 53லேருந்து 70 இந்த வயட்டகிரியில் இருக்கிறீங்க அப்படின்னா புதனும் வந்து உங்களுக்கு சுபர் தான். அவர் வந்து உங்களை டீகுவாலிஃபிகேஷன் பண்ண மாட்டார். உங்களை வந்து அழுத்தமாக நம்ம சொல்லுவோம்ல, சின்ன வயசுலேருந்து ஓடிக்கிட்டே இருக்கேன், 10 வருஷம் 15 வருஷம் ஒரு அலைச்சலான வேலை, ஒரு நிம்மதியாக ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ண முடியல அப்படின்றவங்களுக்குலாம் தொழிலில் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணார். ஒரு இடத்துல உட்கார வச்சுறாரு. உட்கார வச்சு உட்காந்த இடத்துல இருந்து உங்களோட பிரெயின் மட்டும் வேலை செய்கிற மாதிரி கொண்டு வருவார். அப்போ நல்ல ஒரு வருமானம், குடும்பத்தை டேக் கேர் பண்ணிக்கிறது, ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் நல்லதமாகவே ட்ராவல் பண்ணலாம். ஸோ புதனுக்கு மட்டும் தான் இந்த போராடிங்கடா. புதன் வந்து உங்களை வீழ்த்துவதற்கு வாய்ப்பு இல்லை. உங்கள் ஜனன ஜாதகத்தில் புதன் வந்து தனிச்சு இல்லாமல் சுபர்கள் கூட சேர்க்கை பெற்று இந்த தசையை நடத்தினார் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஏக பலன் தான் அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. வீடு, வாகனம், சொத்து சேர்க்கை, காமன் அஸ் யூசுவல், ரெகுலரான இன்கம் அதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். நிம்மதியான தூக்கம், நிம்மதியான சாப்பாடு இதெல்லாம் இருக்கும் அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. 70க்கு மேலே சுக்கிர தசை, 70க்கு மேலே கேது தசை 7 வருஷம். கேது தசை நெருடல், தேவையில்லாத குழப்பம், மனதை வந்து ஒருநிலைப்படுத்த முடியாது, உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை, ஸோ தேவையில்லாத கலகங்களை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்காமல் நீங்கள் கரெக்டாக இருந்துக்கோங்க. 77க்கு மேலே இருக்கிறீங்க அப்படின்னா சுக்கிரன் தசை நடத்துவார். சுக்கிர தசை உங்களை வீழ்த்துவதற்கு வாய்ப்பில்லை. சுக்கிரன் யோகாதிபதியாக இருந்துட்டார் அப்படின்னா அதான் நேரத்துக்கு சாப்பாடு, ரெஸ்ட்டு, நல்ல ஒரு கம்யூனிகேஷன், பிள்ளைங்க பேர பிள்ளைங்க கூட வந்து நல்ல விதமாக நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. இருந்தாலும் 7.5 சனி ஓடுது, கவனம் தேவை. சரிங்களா? அப்புறம் இங்கிட்டு
இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் நாங்கள் பிறந்திருக்கேனே அப்படின்ற ஒரு கேள்விக்கு வந்து புரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு குரு தசை 16 வருஷம். குரு தசை வந்து உங்களுக்கு நடத்துகிறாரு அப்படின்னாலே வந்து படிப்பு பிரச்சனை இல்லை, நல்ல ஒரு ஷார்ப்பாக நல்ல ஒரு டேலண்டான ஒரு இன்னசென்ட்டாக இருப்பீங்க. ஸோ படிக்கிற பசங்க 16 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா படிப்பு ஓகே தான். 16க்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, கொஞ்சம் அப்படியே ஸ்லோ அண்ட் ஸ்டடி ஆகிட்டேன், மந்தமாயிட்டேன், அப்படியே கான்சன்ட்ரேஷன்லாம் ஓடிடுச்சு அப்படின்ற ஒரு கூற்று உங்களுக்கு இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்களும் சனிமா திசை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். சனிமா திசை சந்திக்கிறீங்கனாலே வந்து ஸோ அவசரம் இல்லாமல் படிப்பில் நாட்டம் குறைந்து ஸோ தேவையில்லாத எண்ணங்கள் வரும், இல்லைன்னா குடும்ப கஷ்டம் காரணமாக நீங்களே களம் காணுவீங்க, அதனால் படிப்பு கெட்டு போனது, ஸோ சில பல விஷயங்கள் எனக்கு சாதகமாக அமையலை அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அப்போ சனி உங்களுக்கு திசையை நடத்துகிறாரு, சின்ன வயசுலேயே உங்களுக்கு சனி திசையை ஸ்டார்ட் பண்ணிட்டாருனாலே வந்து 35க்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்கனாலே நீங்கள் ஒரு அனுபவ ரீதியான ஒரு நபராக வந்து நிற்பீங்க அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. அப்போ அனுபவம்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு 50-40 வயசுக்காரங்களுக்குரிய எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் உங்கள்கிட்ட இருக்கும். ஸோ அதனால் நீங்களும் அச்சீவ் பண்ணிடுவீங்க. திருமண காரியங்கள் இருந்தால் கூட 35, 34, 30லேருந்து இருக்கிறீங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது. திருமணம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்குது. அதே மாதிரி ஸோ இந்த வீடு வாகனம் இதெல்லாம் வந்து கை வைக்காதீங்க இப்போ வரைக்கும். ஸோ நீங்கள் சின்ன பசங்களாக இருந்தால் 35க்குள்ளே இருக்கிறவங்களுக்குலாம் வந்து சின்ன பசங்க தான். அப்போ எதுலேயும் அகலக்கால் வச்சிடாதீங்க. நீங்கள் புதன் திசையை ஸ்டார்ட் அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா 35க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 52க்குள்ளே 35லேருந்து 52க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு புதன் திசை ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா வீடு வாங்கலாம், வாகனம் வாங்கலாம், ஸோ சொத்து சேர்க்கை, ஸோ அகலக்கால் வைக்கிறது, எதையும் துணிச்சலாக ஹேண்டில் பண்ணிக்கலாம், வேலை நிமித்தமான விஷயங்கள், ஸோ பொருளாதாரத்தில் முன்னேற்றம், இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். நீங்கள் மேலே ஏறி வந்துக்கிட்டே இருப்பீங்க. அதனால் வந்து நண்பர்கள் சாவகாசத்தை குறைச்சிக்கோங்க, தனித்து செயல்படுவது சிறப்பு, சரிங்களா? மற்றபடி 52க்கு மேலே 59க்குள்ளே இருக்கிறேன் அப்படின்ற ஒரு கேள்விக்கு உங்களுக்கும் கேது தசை, உங்களுக்கும் மைல்டாக ஸோ ஆஸ்பத்திரி செலவு போய்கிட்டு இருக்கோம், உடல் ஆரோக்கியத்தில் டவுனாக இருக்கும், தேவையில்லாத எண்ணங்கள், அந்த கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு, இவ்வளோ வருஷம் நல்லா தான் இருந்தோம், தப்புன்னு இப்போ வந்து கேது தசை ஸ்டார்ட் ஆனோடனே வந்து ரொம்ப கொலாப்ஸ் ஆகிருச்சு அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கும். அதனால் நீங்கள் 59வது வயசு வரைக்கும் கவனம் தேவை. 59வது வயசுக்கு மேலே உங்களுக்கு சுக்கிரன் தசையை ஸ்டார்ட் பண்ணுவார். சுக்கிர தசை அங்கிட்ட ஒரு 20 வருஷம், அதுக்கப்புறம் நல்ல ஒரு வாழ்க்கையில் இருப்பீங்க. அது வந்து உங்களுக்கு நம்ம எதிர்பார்க்குற மாதிரி தான் அசிசல். உங்களுக்கும் நல்ல ஒரு வீடு, வாகனம், சொத்து சேர்க்கை, நிம்மதி, மன நிறைவு, இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். நீங்களும் சந்தோஷமான வாழ்க்கை நிலையில் தொடர்வீங்க அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. பட் இந்த எல்லாத்துக்குமே வந்து இந்த ராகு கேது பயிற்சி சாதகமாக இருந்தாலும் 7.5 சனி ஓடுது, அடுத்து குரு பயிற்சி நடக்க போது, பலன்கள் மாறும். ஸோ குரு பயிற்சி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. குரு பயிற்சி இன்னமும் பலன்களை மாற்றி உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. மற்றபடி உங்களோட ஜனன ஜாதகத்தை பொறுத்தும் நான் சொன்ன பாயிண்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு வித்தியாசங்கள் படலாம். ஸோ அப்போ உங்களுக்கு நான் சொல்கிறது சூட் ஆகலை, கொஞ்சம் அடாப்ட் ஆகலை அப்படின்னா ஜனன ஜாதகத்தை டபுள் செக் பண்ணிக்கோங்க. ஜனன ஜாதகத்தில் இப்போ தசா புத்திகள் நடந்துக்கிட்டு இருக்கும். உங்கள் ஜனன ஜாதகத்தில் கிரக நிலைகள் வேறு மாதிரி இருக்கும். அது ரிலேட்டடாக கூட உங்களுக்கு சில பல குறைபாடுகள் இருந்துகிட்டு இருக்கும். மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் ஒரு சில பாசிட்டிவ் இருக்குது அப்படின்றத நினைவுபடுத்திக்கிறேன். ஃபியூச்சரில் குரு பயிற்சிக்கு வீடியோ வரும். ஸோ அதை நீங்கள் அப்டேட் பண்ணும்போது இன்னும் ஒரு தெளிவுரை பிறக்கும். அதுக்கப்புறம் வந்து சனி பயிற்சி, ராகு பயிற்சி, குரு பயிற்சிலாம் சேர்த்து வச்சு ஒரு வீடியோ பார்க்கும்போது ஒரு தெளிவுரை பிறக்கும். இப்போ வந்து பாட்டாக வந்து பார்க்கும்போது வந்து ஸோ இப்படி அப்படின்றது இருக்கும். ஸோ மற்றபடி வந்து உள்ளபடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மற்றபடி இந்த ராகு பயிற்சி கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அவ்வளோதான், சரிங்களா?